வணக்கம் அன்பு தம்பிகளே தங்கைகளே, நான் உங்கள் கோவில்பட்டி மாலசாமி. மாணவ கண்மணிகளே, தினம் ஒரு கணக்கு சீரீஸில் இன்னைக்கு 32வது நாள். 31வது நாள் வீடியோவில் நம்ம கூட்டுத்தொடர் வரிசை அது சம்மந்தமான ஒரு 10 கணக்குகளை பார்த்தோம். இன்றைக்கு இந்த வகுப்பில் பெருக்குத்தொடர் வரிசை அப்படிங்கிற பகுதியில் ஒரு 8 கணக்குகளும் கூட்டுத்தொடர் வரிசையில் ஒரு 2 கணக்கு, ஆக மொத்தம் ஒரு 10 கணக்கு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் அடிக்கடி கேட்கின்ற கணக்குகளாக எடுத்து வந்திருக்கேன். ரொம்ப அருமையான கணக்கு. பெருக்குத்தொடர் வரிசை, கூட்டுத்தொடர் வரிசை, இது சம்மந்தமான கேள்வி இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த சர்வீஸாக இருக்கட்டும் இருக்காது. அதனால் இது இந்த தொடர் வரிசை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நேரடியாக இப்போ கணக்குக்கு போயிடுவோம். முதல் கணக்கு 2, 4, 8 இவ்வாறாக போகின்ற ஒரு தொடரில் 8வது உறுப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாணவ கண்மணிகளே, இந்த கொஸ்டின்லேயே நல்லா கவனிங்க. 2, 4, 8 என்ற பெருக்குத்தொடர் வரிசையில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை கொடுக்காமலே இருப்பாங்க. கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லி கொடுக்காமலே 8வது உறுப்பை கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கணக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்க இது கூட்டுத்தொடர் வரிசையா அல்லது பெருக்குத்தொடர் வரிசையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ கவனிங்க, முதல் உறுப்பு ஏ 2, ஓகேவா? இப்போ இந்த 2வது உறுப்பு, இந்த முதல் உறுப்பை ஏன்னு சொல்லலாம், T1 அப்படின்னு சொல்லலாம். T1 அப்படின்னா டேம் 1 அப்படின்னு அர்த்தம். இப்போ 2வது உறுப்பு T2 என்னது? T2 இது 2, T2 4. இப்போ இது ரெண்டுக்கும் ஒரு தொடர்பை பார்ப்போம். இப்போ 2 வித்தியாசத்தை பார்த்தோம்னா 2 இதுக்கு வித்தியாசம், ரைட்டு. அடுத்து 3வது உறுப்பை பாருங்களேன். 3வது உறுப்பு இது 2 வித்தியாசம்னா 3வது உறுப்பு 6ஆகத்தான் இருக்கணும். இங்கே 8 இருக்குது. ஆக இப்போ இதை செக் பண்ணுறது எப்படி அப்படின்னாக்க 4 2ஆல் வகுத்து பார்க்கணும். 4 2ஆல் வகுத்தோம்னா 2, மறுபடியும் 8 4ஆல் வகுத்து பார்க்கணும். வகுத்தாக்க 2. அப்போ 2இன் மடங்காக போய்கிட்டு இருக்குது. 2இன் மடங்காக போயிட்டு இருக்கு. அப்போ இதில் பெருக்கு விகிதம் இருக்குது. நல்லா கவனிங்க, பெருக்கு விகிதம் தான் இதில் இருக்குது. பெருக்கு விகிதம். அந்த கணக்கில் கூட்டுத்தொடரில் பொது வித்தியாசம் இருந்துச்சு. இதில் பெருக்கு விகிதம் இருக்குது. பெருக்கு விகிதம் 2. அப்போ இது பெருக்குத்தொடர் வரிசை. ஓகே, சரி. பெருக்குத்தொடர் வரிசையில் 8வது உறுப்பை கண்டுபிடி, 9வது உறுப்பை கண்டுபிடி, 10வது உறுப்பை கண்டுபிடின்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குது. TN = A × R⁻n−1. ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல படிக்கும்போதே. TN = ARn⁻−1, ரைட்டுங்களா? இந்த சூத்திரத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது பெருக்குத்தொடர் வரிசையில் உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரம். சரி, இந்த சூத்திரத்தில் TN அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, இங்கே பாருங்கள், TNங்கிறது 8வது உறுப்பு. நமக்கு 8வது உறுப்பு கேட்டிருக்கா, T8. ஏ என்னது? முதல் உறுப்பு. ஏ அப்படிங்கிறது முதல் உறுப்புன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 2 போட்டாச்சா? பெருக்கல் இதுக்கு பொது விகிதம் என்னது? 6. 6 என்பது பொது விகிதம். இதுக்கு பேர் பொது விகிதம். பொது விகிதம் அல்லது பெருக்கு விகிதம் என்ன அப்படி வச்சுக்கலாம், பொது விகிதம். இந்த பொது விகிதமும் 2 தான். 2. இப்போ n-1 அப்படின்னாக்கா 8 - 1, பவரில் 8 - 1. இப்போ கவனிங்க, 2 × 2⁻7. இப்போ கவனிங்க, 2 × 2⁻7, 2 7 தடவை பெருக்கி மறுதடவை 2ஆல் பெருக்கினாலும் சரி, அல்லது இது ஒரு 1ன்னு வச்சுக்கிட்டு மொத்தத்தில் 2⁸8 பெருக்கிட்டோம்னாலும் சரித்தேன். இப்போ கவனிங்க, 2 × 2 × 2 × இப்படி 8 முறை போடணும். 3 6 7 8 முறை போடணும், ரைட்டுங்களா? 3 6 8, 2 2 4, 4 2 8, 2 2 16, 2 32, 32 2 64, 64 2 128, 128 2 256. தெரியாதவங்க பெருக்கி பார்த்துக்கோங்க. அப்போ இதுக்கான விடை 256. பி விடை சரி. ஓகேவா மாணவ செல்வங்களே? பெருக்குத்தொடர் வரிசையில் ஒரு கணக்கு, கூட்டுத்தொடர் வரிசையில் ஒரு கணக்கு கட்டாயமாக வரும். எளிமையாக கேட்கணும் அப்படின்னாக்கா இத்தனாவது உறுப்பை கண்டுபிடின்னு கேட்பாங்க. கடினமாக கேட்கணும்னாக்கா கூடுதல் காண்கன்னு கேட்பாங்க. நம்ம கூடுதல் காண்கள்லாம் பார்க்க போகிறோம், அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கணக்கை தெளிவாக மறுபடியும் போட்டு பார்த்துக்கோங்க.
இப்போ இதுக்கு வந்து பொது விகிதம் அப்படிங்கிறது 2. பொது விகிதம் கண்டுபிடிக்கிற ஒரே ஒரு விஷயந்தான் இதில் வித்தியாசமாக இருக்கும். கூட்டுத்தொடருக்கும் பெருக்குத்தொடருக்கும் பொது விகிதம் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்னாக்கா 2வது உறுப்பை மொதல் உறுப்பால் வகுக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. நல்லா போட்டு போட்டு பார்த்துக்கோங்க மாணவ கண்மணிகளே. கவனிங்க, 2வது கணக்கு 5, 10, 20 இப்படியே போகின்ற ஒரு தொடரில் 6வது உறுப்பை காண்க. கவனிங்க மாணவ கண்மணிகளே, இதில் வந்து 5, 10, 20 6வது உறுப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசை பெருக்குத்தொடர் வரிசை கொடுக்காம கேள்வியும் கேட்பாங்க. இப்போ கவனிங்க, T1 முதலாவது உறுப்பு வந்து 5, T2 2வது உறுப்பு 10, அடுத்து T3 3வது உறுப்பு 20. இப்போ பொது விகிதம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். பொது விகிதம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். பொது விகிதம் எப்படி செக் பண்ணுறதுன்னா, 2வது உறுப்பை முதல் உறுப்பால் வகுத்து பார்க்கணும். 10 5ஆல் வகுக்கணும். வகுத்தோம்னா 2. அடுத்து 20 10ஆல் வகுத்து பார்க்கணும். 2 தடவை போடணும். ஒரு இது வந்து செக் பண்ணுறது 2 முறை போடணும். அப்போ 2. பொது விகிதம் 2. அப்போ ஒரு பொது விகிதத்துப்படி இப்போ பாருங்கள், 5 5 2 10 10 2 20 20 2 40 இப்படியே போயிட்டே இருக்கும். அப்படித்தானே? பொதுவாக இந்த மாதிரி கணக்குகளில் பெருக்குத்தொடர் வரிசையில் 6வது உறுப்பு கண்டுபிடி, 7வது உறுப்பு கண்டுபிடி, 8வது உறுப்பு கண்டுபிடி, 9வது உறுப்பு கண்டுபிடி, 10வது உறுப்பு 10 உறுப்புக்கு மேலே கேட்க மாட்டாங்க. ஏன்னா பெருக்கிட்டே வரணும். நம்ம பெருக்கல் வேலை நிறையா இருக்கிறதுனால அதிகமாக கேட்க மாட்டாங்க. சரி, இதுக்கும் வந்து சென்ற கணக்கு பார்த்தோம்னா அதே மாதிரி சூத்திரம். Tn = A × Rn பவர் 1. Tn = A × R பவர் n - 1. இதான் சூத்திரம். அப்படியே போட போகிறோம். இப்போ எத்தனாவது உறுப்பு கேட்டிருக்கு? T6. T6 = A வந்து 5. 5 பெருக்கல் நம்ம கண்டுபிடிச்சிருக்க பொது விகிதம் என்னது? 2. 2 பவர் என்னது? 6 - 1. இப்படி கூட இதை ப்ராக்கெட் கூட போட்டுக்கலாம். 6 - 1. இப்போ கவனிங்க, இங்கே வருங்க, 5 பெருக்கல் 6 - 1 எவ்வளவு? 2 பவர் 5. அதாவது 2 5 முறை பெருக்கி 5ஆல் பெருக்கணும். இப்போ வந்து இதுக்கு விட என்னென்னா 5 × 1 2 3 4 5 முறை. 2 2 4 4 2 8 2 2 16 16 2 32 5ஆல் பெருக்கணும்னாக்க 2 10க்கு சேரும் மிச்சம் 1 5 3 5 16 160. அந்த விடை வந்து அந்த 6வது உறுப்பு வந்து 160. ஏ விடை சரி. ஓகேங்களா? போன கணக்கில் 2ல் ஆரம்பிச்சிச்சு, பொது விகிதமும் 2ல் இருந்துச்சு அந்த கணக்கு. இந்த கணக்கில் 5ல் ஆரம்பிக்குது, பொது விகிதம் வந்து 2 2 பெருகிட்டே போகுது. அப்படியா? அப்போ இதுக்கு பார்க்க என்ன செய்யணும்னா, இந்த n - 1ன்னு சொல்லி நம்ம 2 பவர் 5 சொல்கிறோம்ல, அது வந்து 2 5 தடவை பெருக்கணும். இந்த முன்னாடி உள்ள முதல் உறுப்பையும் பெருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப நல்லா போட்டு போட்டு பார்த்துக்குங்க கண்மணிகளே. ஒவ்வொரு கணக்கும் வித்தியாசமாக, ஒரு கணக்கு இன்னொரு கணக்கு வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு வருவேன் கணக்கு. ரொம்ப அருமையாக தெளிவாக இருக்கும். நல்லா அழகாக எளிமையாக அவங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் வந்து ஒரே ஒரு சூத்திரம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். Tn = A R பவர் n - 1. A × அப்படின்னு அர்த்தம். A × R பவர் n - 1. இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கவனிங்க, 3வது கணக்கு 3 9 27 இந்த தொடரில் 6வது உறுப்பை காண்க. 3 9 27 6வது உறுப்பை கண்டுபிடிக்கணும். மாணவ கண்மணிகளே நல்லா கவனிங்க. முதல் 2 கணக்கு வந்து பொது விகிதம் 2 வந்துச்சு. இது வந்து பொது விகிதம் வேற வரப்போகுது. அந்த மாதிரி கணக்கு. இப்போ கவனிங்க. இப்போ T1 = 3, T2 = 9, T3 = 27. இப்போ பொது விகிதம் கண்டுபிடிக்கணும்னா T2 வந்து T1ஆல் வகுத்து பார்க்கணும். இப்போ 9 3ஆல் வகுத்தோம் அப்படின்னாக்க 3, பொது விகிதம் 3. 27 2 தடவை செக் பண்ணணும். 9ஆல் வகுத்தோம்னாக்க 3. அப்போ பொது விகிதம் 6க்கு பார்த்தீங்களா? பொது விகிதம் அதை வந்து நம்ம 6ன்னு சொல்லுவோம். R = 3. சரி, பொது விகிதம் இருக்குது, முதல் உறுப்பு இருக்குது. நம்ம வந்து இப்போ இதை 6வது உறுப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா Tn = A × Rn பவர் n - 1. இந்த சூத்திரத்தில் தான் நம்ம இப்போ போட போகிறோம். இது ஒரே சூத்திரம் தான். ஈஸியாக கணக்கு முடிச்சு விட்டு போயிட்டே இருங்க. இப்போ கவனிங்க,
T6 TR ஈக்குவல் டு ஏ என்னது 3 3 இன்ட்டு பொது விகிதம் என்னது 3 பவர் என்ன எவ்வளவு 6 6லேருந்து 1 கழிச்சு விட்டுறணும் அவ்வளோதான். இப்போ பாருங்க 3 இன்ட்டு 3 பவர் 5 இது ஒரு 3 இருக்கா, அதனால இதையும் ஒன்றா சேர்த்து 3 பவர் 6 நம்ம பார்த்துடலாம். 3 பவர் 6 பார்த்துடலாம். இப்போ 3 6 தடவை பெருக்கணும். 5 தடவை பெருக்கிட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் இந்த 3 பெருக்கினாலும் சரி, இல்லை 6 தடவை பெருக்கிட்டாலும் சரி, 4 5 6 முறை பெருக்கணும். இந்த பெருக்கல் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கங்க. 3 9 93 27 27 3 81 81 இன்ட்டு 3 81 இன்ட்டு 3 243 243 இன்ட்டு 3 எவ்வளோ வரும்? 3 9 முன்னாங்க 12 2 மிச்சம் 1 3 2 6 1 7 729. அதாவது 3 6 தடவை பெருக்குனீங்கன்னா 729 விடை கரெக்ட். ஓகேங்களா? சரி, என்ன செஞ்சோம்? பொது விகிதம் கண்டுபிடிச்சோம். பொது விகிதம் 3 வந்துச்சு. இந்த கணக்கு 3லேயே ஆரம்பிக்குது, அதனால் ஆரம்பமும் 3 அப்படிங்கிறனால ஏ வந்து 3. இப்போ ஏ ஆர் பவர் n மைனஸ் 1 3 இன்ட்டு 3 பவர் 6ல் 1 வச்சுன்னா 5. அப்போ 3 பவர் 6 பெருக்கணும் அப்படின்னாக்க 729. இதனுடைய அந்த 6வது உறுப்போட மதிப்பு வந்து 729. கம்மிங்க 4வது கணக்கு 6 18 54 என்ற தொடரில் 6வது உறுப்பை காண்க. 6 18 54. இதுக்கு முந்தைய கணக்கை 3ல் ஆரம்பித்து 3 மடங்காக ஆகிக்கிட்டே போயிடுச்சு. இது வந்து 6ல் ஆரம்பித்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ கவனிங்க, T1 ஈக்குவல் டு 6, T2 ஈக்குவல் டு 18, T3 ஈக்குவல் டு 54. இப்போ 2வது உறுப்பை முதல் உறுப்பால் வகுத்து பார்ப்போம். 18 6ஆல் வகுத்தோம்னா 3018. அடுத்து 3வது உறுப்பை 2வது உறுப்பால் வகுத்து பார்ப்போம். 3 18 54, 3 18 54. அப்போ இதுக்கு பொது விகிதம் அந்த 6 இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 3. இதுக்கு முன்னாடி மொதல் 1 2 கணக்கில் 2 வந்துச்சு, 3வது கணக்கில் 3 வந்துச்சு, இந்த கணக்குலையும் 6 வந்து 3 வருது. இப்போ நம்ம கணக்கை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். Tn ஈக்குவல் டு ஏ இன்ட்டு Rn மைனஸ் 1. இந்த சூத்திரத்தில் தான் நம்ம போட போகிறோம். ஒரே சூத்திரம் தான், நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ Tr ஈக்குவல் டு ஏ எவ்வளவு 6 இன்ட்டு R எவ்வளவு 3, அதுக்கு பவர் எவ்வளோ வைக்கணும் 6 மைனஸ் 1. ரைட்டா? இப்போ 6 இன்ட்டு 3 பவர் 5. இப்போ கவனிங்க, 6 கொண்டு பெருக்கணும், 3 5 முறை பெருக்கணும். 3 வந்து 5 முறை பெருக்கணும். 3 5 முறை இருக்கா? இப்போ கவனிங்க, 3 9 93 27 27 3 81 81 3 243 இன்ட்டு 243 243 6ஆல் பெருக்கினீங்கன்னா 6 3 18 மிச்சம் 1 6 24 25 5 மிச்சம் 2 6 12 14 1458. இதாக பாருங்க, ஏ ஆன்சர் கரெக்டு. மாணவ செல்வங்களே, ஃபஸ்ட்டு 4 கணக்கு, முதல் கணக்கு 2ஆல் ஆரம்பித்து 2ன் மடங்காக போகுது. 2ஆம் கணக்கு 5ல் ஆரம்பித்து 2ன் மடங்காக போகுது. 3ஆம் கணக்கு 3ல் ஆரம்பித்து 3ன் மடங்காக போகுது. 4ஆம் கணக்கு 6ல் ஆரம்பித்து 3ன் மடங்காக போகுது. வித்தியாசமாக ஆரம்பித்தாலும் நமக்கு தேவை ஏ, நமக்கு தேவை பொது விகிதம் 6. அவ்வளோதான். எவ்வளோ உறுப்பு கண்டுபிடிக்கணுமோ பெருக்கிறதுக்கு இந்த பெருக்குத்தொடர் வரிசையில், கூட்டுத்தொடர் வரிசையில் பெருக்கல் ஈஸியாக போடுறவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ, கெட்டிக்காரவங்களோ, அவங்களுக்கெல்லாம் விடை வந்து எளிதாக வரும். பெருக்கல் நல்லா பழகிக்கங்க. கவனிங்க, 5வது கணக்கு 8 16 32 இவ்வாறாக 2048 என்ற பெருக்குத் தொடரில் எத்தனை உறுப்புகள் உள்ளன? இதுவரைக்கும் பார்த்த 4 கணக்கு வந்து 5வது உறுப்பை கண்டுபிடி, 6வது உறுப்பை கண்டுபிடி, 8வது உறுப்பை கண்டுபிடின்னு இருந்துச்சு. இப்போ வந்து உறுப்பை கொடுத்துட்டாங்க, கடைசி உறுப்பு கொடுத்துட்டு இந்த பெருக்குத்தொடர் வரிசையில் எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறதுல இங்கே பாருங்கள், ஏ இருக்குது,
ஏ என்னது 8. பொது விகிதம் பொது விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆருக்கு என்ன செய்வோம்னா 16 8ஆல் வகுப்போம். வகுத்தோம்னா எவ்வளோ வரும் 2. 32ஐயும் 16ஆல் வகுத்து பார்ப்போம். 2 தடவை செக் பண்ணணும், நல்லா கவனிச்சுக்குங்க. அப்போ 2 பொது விகிதம் வந்து 2, பொது விகிதம் 2. இந்த 2 விஷயம் நம்மகிட்ட இருக்கு. இப்போ நம்ம இது எத்தனை உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதே சூத்திரம் தான், டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு RN-1. இதே சூத்திரம். நல்லா கவனிங்க, என்னென்ன இருக்கோ போட்டு இல்லாத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், டிஎன் இதில் எத்தனாவது உறுப்பு அப்படின்னு நமக்கு தெரியாது. எத்தனாவது உறுப்பு அப்படின்னு சொல்லி தெரியாது, இருக்கட்டும். இப்போ ஏ தெரியும் 8 இன்ட்டு ஆர் வந்து 2 பவர் இந்த எண் வந்து நமக்கு தெரியாது. இந்த எண்ணத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம், N-1. அவ்வளோதான். முதல் இப்படி எழுதிக்கங்க, டிஎன் ஈக்குவல் டு எத்தனாவது உறுப்புன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதுதான் நமக்கு தேவை. இது 2 இடத்துல வருது இந்த இதில். இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன விட வரும் அப்படின்னாக்க 2048 வரும். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. நான் இந்த கணக்கை எவ்வளோ எளிமையாக சொல்லித்தரேன்னு கவனிச்சுக்கிட்டே வாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இதெல்லாம் மறந்துடுங்க. 8 வந்து 2 பவர் ஏதோ ஒன்றால் பெருக்கணும் அப்படின்னாக்க 8 2 பவர் N-1 அப்படின்னாக்க ஒரு 8ஆக இருக்கலாம், 9ஆக இருக்கலாம், 10ஆக இருக்கலாம். அப்படி பெருக்கணும்னா இந்த 2048 வரும். இப்போ இப்போ கவனிங்க, இதை கொண்டு இதை வகுத்துட்டோம்னா இந்த பெருக்கின இந்த பகுதி அப்படியே நிற்கும். இப்போ கவனிங்களேன், 2 பவர் N-1 ஈக்குவல் டு இதை கண்டுபிடிக்கணும்னா 2048 8ஆல் வகுத்தா போதும். இப்போ 8ஆல் வகுங்களேன், ஈரட்ட 16, ஈரட்ட 16, மிச்ச நாள் 44, ஐயட்ட 40, மிச்சம் 48, ஆறட்ட 48, 256. இப்போ கவனிங்க மாணவ கண்மணிகளே, 2 இன்ட்டு 2 வந்து N-1 அப்படின்னு ஒரு நம்பரு, அதால் பெருக்கணும் அப்படின்னாக்க 256 வரும். உங்களுக்கு இதில் ஒரு விஷயம் வந்து இதுக்குள்ளே அடங்கி இருக்கு. இந்த பொது விகிதம் இருக்கு பாருங்க, இந்த விகிதத்துப்படி தான் இது மடங்கு ஆகிக்கிட்டே போகும். இப்போ எத்தனை 2 இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எத்தனை 2ல் இது வந்து பெருக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னாக்க காரணிப்படுத்துகிற முறையில் 256 2ஆல் வகுங்க. வகுத்தீங்கன்னா 1 2 2 2 4 மிச்சம் 1 2 2 16, மறுபடியும் 2ஆல் வகுங்க. 6 2 12 4 2 8, மறுபடியும் 2ஆல் வகுங்க. 3 2 6 2 2 4, மறுபடியும் 2ஆல் வகுங்க. 16, மறுபடியும் 2ஆல் வகுங்க. 8, மறுபடியும் 2ஆல் வகுங்க. வகுத்தீங்கன்னா 4. இதை இங்கே எழுதுறேன் 4. 4 மறுபடியும் 2ஆல் வகுங்க. வகுத்தீங்கன்னா 2. இப்போ கவனிங்க, 1 2 3 4 5 6 7 8. அதாவது இந்த 256ங்கிறது 2 வந்து 8 தடவை பெருக்குனா வரும். 2 வந்து எத்தனை தடவை பெருக்குனா வரும்? 8 தடவை பெருக்குனா வரும். ஓகேவா? அது வந்து புரிஞ்சுக்கிச்சு அவங்களுக்கு. 1 2 3 4 5 6 7 8, 8 முறை 2 பெருக்கணும்னா வந்துடும் 3 6 8. ஓகேங்களா? அப்போ இங்கே பாருங்கள், இந்த 2 பவர் 8 என்பது 256. அப்போ இதில் 8 உறுப்பு இங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். 8 உறுப்பு இங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ முதல் உறுப்பு என்னது? 8ன்னு ஒரு உறுப்பு இருக்குது. அந்த உறுப்பையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்க 8ன்னு ஒரு உறுப்பு இருக்குது. 9 உறுப்புகள் இதில் இருக்கும். 9 உறுப்புகள் இதில் இருக்கும். கவனிங்க, 6வது கணக்கு 729 243 81 என்ற பெருக்குத் தொடரில் 7வது உறுப்பை காண்க. ரொம்ப அருமையான கணக்கு மாணவ கண்மணிகளே. புக்கு கணக்கு, புக்கில் இருக்குது. இது வந்து நல்லா கவனிங்க, சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இந்த பெருக்குத் தொடர் வரிசையை கவனிச்சு பாருங்களேன். 729 243 81 இறங்கு வரிசையில் போகுதா? இறங்கிக்கிட்டே போகுதா? நம்பர் வந்து இறங்கிக்கிட்டே போகுது. நல்லா கவனிங்க. இதில் வந்து 7வது உறுப்பை கண்டுபிடிக்கணும். 7வது உறுப்பு கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு அதே சூத்திரம் தான், டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு RN-1. இதே சூத்திரம் தான். இந்த சூத்திரத்தில் போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் ஏ என்னது? ஏ ஈக்குவல் டு 729. ஆர் என்னது? ஆர் ஈக்குவல் டு 2வது உறுப்பை முதல் உறுப்பால் வகுக்கணும்.
இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. ரெண்டாவது உறுப்பு இப்போ இங்கே எழுதுகிறேன். T1 = 729, T2 = 243, T3 = 81. நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. இப்போ T2 இருக்கு பார்த்தீங்களா, 243 729 வகுக்க போகிறேன். வகுத்தாக்க இங்கே பாருங்கள், இதையும் அடிச்சிங்கன்னா 3 முறை வரும். 3 பெருக்கி பாருங்கள், கரெக்டாக வந்துடும். 3 9, 3 12, 2 மிச்சம் 1, 2 6 1 7 சரியா போச்சா? அப்போ இது வந்து 1/3. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நீங்கள் 1/3, மேலே 1 இருக்குது, கீழே 3 இருக்குது. இந்த விகிதம் வந்து பின்னத்தில் வருது பார்த்தீங்களா? சரி, அடுத்து இப்போ கவனிங்க. அடுத்த இன்னொன்று செக் பண்ணணும். T3 T2 வகுக்கணும். T3 81 243 வகுக்கணும். வகுக்கும்பொழுது இங்கே பாருங்கள், இது பாருங்கள் 3 முறை வந்துடும். 1/3. இப்போ பாருங்கள், 3 பெருக்கு பாருங்களேன். 1 3 3 24, 1/3. அப்போ இதில் 6 வந்து 1/3. இந்த 6 என்பது பின்னத்தில் வருது. நல்லா இந்த கணக்கை நல்லா கவனிச்சுக்கிட்டு வாங்க, ரைட்டுங்களா? இப்போ நான் கணக்கில் பிரதியிட போகிறேன். T7 = 729 × 1/3. இதை இப்படி ப்ராக்கெட் போட்டுறேன். போட்டுட்டு 7 - 1, 7 - 1. இப்போ கவனிங்க, 729 × 1/3 × 3 பவர் 6 வந்துடும். 3 பவர் 6 அப்படின்னு வந்துடும். 1/3 6 தான் பெருக்கணும். 1/3 பெருக்கல் 1/3 பெருக்கல் 1/3 பெருக்கல் 1/3 பெருக்கல் 1/3 பெருக்கல் 1/3. 6 முறை போட்டாச்சா? 3 9 9 3 27, 27 3 81, 81 3 243, 243 3 729. அப்போ இது = 1/729. நல்லா கவனிச்சுக்கோங்க, 1/729. இப்போ இதில் போட்டு நம்ம பிரதியிட்டு பார்ப்போம். 729 × 1/729. கீழே 729 வந்துருச்சா? இதுக்கு அடிச்சிருங்க. அடிச்சிட்டிங்கன்னா இதுக்கு விடை வந்து 1. அந்த 7வது உறுப்பு வந்து 1. அவ்வளோதான். பாருங்கள், எவ்வளோ வினோதமான கணக்கு பாருங்கள். புக்கில் இருக்குது, இந்த கணக்கு புக்கில் இருக்குது, ஸ்கூல் புக்கில் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. இதில் பொது விகிதம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1/3 வருது. 1/3. இறங்கு வரிசையில் ஒரு பெருக்குத்தொடர் வரிசை போச்சுன்னா, இறங்கு வரிசையில் அதனுடைய விகிதம் வந்து பின்னத்தில் இருக்கும். விகிதம் என்ன இருக்கும்? பின்ன வடிவில் இருக்கும். நல்லா அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இறங்கு வரிசையில் இருந்தால் பின்ன வடிவில் இருக்கும். ரொம்ப அருமையான கணக்கு, அடிக்கடி போட்டு பார்த்துக்கோங்க மாணவ செல்வங்களே. கவனிங்க, 7வது கணக்கு. ஒரு பெருக்கு தொடரில் 8வது உறுப்பு 768 மற்றும் பொது விகிதம் 2 எனில் அதன் 10வது உறுப்பு காண்க. இது வந்து புக்கு கணக்கு, ஸ்கூல் புக்கில் இருக்குது. ரொம்ப அருமையான கணக்கு, டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க, இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, 8வது உறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க. 8வது உறுப்பு அதாவது T8 = கொடுத்துருக்காங்க 768. பொது விகிதமும் கொடுத்துருக்காங்க R = 2. ஓகேவா? இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரே சூத்திரந்தே மாணவ கண்மணிகளே, Tn = A × R⁻n−1. இதுதான் சூத்திரம். இந்த ஒரே சூத்திரம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பெருக்குத்தொடர் வரிசை. சரி, இப்போ கவனிங்க. இப்போ T8 = A நமக்கு தெரியாது. A முதல் உறுப்பு தெரியாதுல்ல, அந்த தொடர் தெரியாது, A தெரியாது. R கொடுத்துருக்காங்க 2 பவர் n−1 அப்படின்னாக்க இந்த 8 - 1 8 - 1 இப்படி கண்டுபிடிச்சோம்னா எவ்வளோ வரும்னா 768 வரும். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. இப்போ ஏங்கிற முதல் உறுப்போட 2 பவர் இங்கே கவனிக்கல, மறுபடியும் இதை முடிச்சுக்குவோம். A × 2 பவர் 7 2 பவர் 7 8ல் 1 கழிச்சிட்டிங்கன்னா 2 பவர் என்னது 7 = 768. இப்போ 2 7 முறை பெருக்கி அது கூட அந்த ஏங்கிற நம்பர் தெரியாத நம்பர், அந்த நம்பரையும் பெருக்கணும்னா இது வரும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஏயை கண்டுபிடிக்க போகிறோம். ஏயை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா A =
இந்த 768 இந்த 2/7 வகுக்கலாமா? 768 இருக்கு, அதை 2/7 வகுக்க போகிறோம். அப்படின்னா 2ஐ 7 தடவை போட போகிறோம். 3 4 5 6 7 முறை. இப்போ 2ஆல் வகுக்கிறது நம்மளுக்கு மாணவ கண்மணிகளுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். இப்போ இப்படியே அடிச்சுக்கிட்டே வாங்க. 2 கொண்டு இதை அடிங்க. முவி 2 6, மிச்சம் 1 16, எண் 2 16, 4 2 8, மறுபடியும் ஒரு 2 காலி வேணுங்க. 2 2, மிச்சம் 1 18, 9 2 18, 2 2 4, மறுபடியும் ஒரு 2ஆல் அடிங்க. அப்புறம் 9 2 18, இங்கே கொண்டு வரேன். 9 2 18, மிச்சம் 1 12, 6 2 12, மறுபடியும் இன்னொரு 2ஆல் அடிங்க. அடிச்சிங்கன்னா 4 2 8, மிச்சம் 1 16, 48, இன்னொரு 2 அடிங்க. 24 24, இன்னொரு 2 அடிங்க. அடிச்சிங்கன்னா 12, இன்னொரு 2 அடிங்க. 6. அப்போ A = 6. A = எவ்வளவு? 6. இப்போ நல்லா கவனிங்க. நம்மளுக்கு A தெரியும், A 6ன்னு தெரியும். A = 6, R = 2. புரியுதுங்களா? அதில் 10வது உறுப்பு கேட்குறாங்க. T10 = A 6ன்னு தெரியும், இன்ட்டு R 2. இந்த 2 T10 கேட்டாங்கன்னா இங்கே 9ஆல் 9 தடவை பெருக்கணும். ஏன் தெரியுங்களா? கவனிங்களா? இது 9 - 1 தான். இப்போ T10 அப்படின்னா இங்கே 9 போட்டுக்கிட்டோம். ஏன் 9 போட்டோம்? n - 1, n 10, 10லேருந்து 1 கழிச்சான். இப்போ 2ஐ 9 தடவை பெருக்கணும். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல போடுறேன் பாருங்கள். 2ஐ 9 தடவை பெருக்கணும். இப்போ 1 2 3 4 5 6 7 7 8 9. இப்போ கவனிக்கல. 2 2 4, 4 2 8, எண் 2 16, 16 2 32, 32 64, 64 128, 128 2 256, 256 2 எவ்வளவு? 6 2 12க்கு 2, மிச்சம் 1 50, 512. 512 வந்துருச்சுங்களா? சரி. இப்போ இந்த 512 6ஆல் பெருக்கணும். இந்த 512 இங்கே வாங்க. 512 வந்துச்சா? இதை 6ஆல் பெருக்கணும். 6 12 72, 6 5 30, 3 0 7 2 வந்துருச்சா? விட 10வது உறுப்பு. மாணவ கண்மணிகளே, என்ன செஞ்சோம் இந்த கணக்கில் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த கணக்கில் இந்த பெருக்கு தொடர் வரிசை இருக்குல்ல, அதில் 8வது உறுப்பு கொடுத்துட்டாங்க. R 2ன்னு கொடுத்துட்டாங்க. இதை 2ஐயும் வச்சு நம்ம A கண்டுபிடிச்சோம். ஏங்கிறது எவ்வளவு அப்படின்னா 6. A நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 6. இந்த 6 வச்சுக்கிட்டு 3 A 6 இருக்குது, R 2 இருக்குது. இதை 2ஐயும் வச்சுக்கிட்டு இந்த இருக்காங்க. இதையும் வச்சுக்கிட்டு நம்ம 10வது உறுப்பை கண்டுபிடிச்சிட்டோம். 10வது உறுப்பு எவ்வளோ வந்தது? எவ்வளவு? 3072. அதுதான் 10வது உறுப்பு. இந்த கணக்கை நல்லா போட்டு பார்த்துக்கோங்க மாணவ கண்மணிகளே. TNPSசியில் கேட்குறாங்க. கவனிங்க. 8வது கணக்கு. ஒரு பெருக்கு தொடரில் 9வது உறுப்பு 32,805 மற்றும் 6வது உறுப்பு 1215 எனில் 12வது உறுப்பை காண்க. ரொம்ப நல்ல கணக்கு. ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். கவனிங்க மாணவ கண்மணிகளை. இந்த கணக்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, முக்கியம். இப்போ கவனிங்க. இதில் நமக்கு விடை 5 × 3^11, 6 × 3^11 சொல்லி நம்மளை பெருக்கிறத கஷ்டப்படுத்தாமல் விடையை பவர்லேயே கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம அதிகமான வேலை இதில் கிடையாது. சரி, இப்போ கொடுத்துருக்கிறத பூரா எழுதுவோம். இப்போ ஒரு பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய பொது வடிவம் என்னன்னாக்க Tn = A × R n பவர் n - 1. இதான பொது வடிவம். இந்த சூத்திரத்தை வச்சு நம்ம செய்ய போகிறோம். இப்போ கவனிங்க என்னென்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. 9வது உறுப்பு T9 = A × R பவர் எத்தனை? 9 - 1. அப்போ இதுக்கு என்ன? இதை சுருக்கணும்னா T9 = A R பவர் 8. ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ TR கொடுத்துருக்காங்க.
டி ஆர் ஈக்குவல் டு இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏ இன்ட்டு ஆர் பவர் 6 - 1 அப்படின்னா என்ன வரும் அப்படின்னாக்க டி ஆர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் 5. ஓகேங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு இதில் இது ஈக்குவல் டு இது 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 வேறு கொடுத்துருக்காங்க மதிப்பு 32,805. இது வந்து 1215 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு தரவு நம்மகிட்ட இருக்குது, இந்த ரெண்டு டேட்டா நம்மகிட்ட இருக்குது. இதிலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க இப்போ ஆறுன்றது என்னான்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஆர் அப்படிங்கிறது என்ன, ஏங்கிறது என்ன, எல்லாமே இதில் கண்டுபிடிச்சிடலாம். ஏயும் கண்டுபிடிச்சிடலாம், ஆரும் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், நல்லா கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிங்க. இப்போ இது ரெண்டுலையுமே இந்த பொது விகிதம் இருக்கு பாருங்க, அந்த பொது விகிதம் அந்த ஆறுங்கிறது இதுலேயும் இந்த சூத்திரத்துலேயும் இதுலேயும் ஒன்றாத்தே வரும், இதுலேயும் ஒன்று மாறுபாடாக வராது. அப்போ நம்ம ஒரு சின்ன நம்பரை எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், டி ஆர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் 5 ஈக்குவல் டு 1215 இருக்காங்க. சரி, இப்போ நம்ம 1215 நல்லா கவனிங்க மாணவ கண்மணியிலே, 1215 ஏதாவது ஒரு காரணியால் வகுத்து பார்ப்போம். பொதுவாக இந்த பெருக்குத்தொடர் அந்த அந்த பொது விகிதம் வந்து 2 அல்லது 3 தான் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? நமக்கு 10வது லெவலில் பொது விகிதம் என்பது 2ஆக இருக்கும். இந்த ஆர் ஈக்குவல் டு 1 2ஆக இருக்கும், அல்லது ஆர் என்பது 3ஆக இருக்கும். இப்போ கவனிங்க, இந்த 5ல் முடிகிறதுனால இதை வந்து நம்ம 3ன்னே வச்சு செய்வோம். இப்போ இங்கே பாருங்க, 3ஆல் வகுப்படும் விதியில் வந்து 3 4 9 வருதா கூட்டல், அதனால் அது 3 வந்து அடிக்கும். இப்போ 4 12 0 5 15, அடுத்து 3ஆலே அடிங்க, அடுத்து 3 1 3 10 3 9 15 5 15, மறுபடியும் 3ஆல் அடிங்க. அடிச்சிங்கன்னா 4 12 5 15, மறுபடியும் ஒரு 3ஆல் அடிங்க. அடிச்சிங்கன்னா 15 வந்துடும். இங்கே எழுதுறேன் 15 வந்துடும். இந்த 15 மறுபடியும் 3ஆல் அடிங்க. அடிச்சிங்கனாக்கா 5 15. இப்போ இங்கே கவனிங்க, 1 2 3 4 5 3ஆல் பெருக்கியிருக்கோம். இதுக்கு இந்த 1215 அப்படிங்கிறத 5 இன்ட்டு 3 பவர் 1 2 3 4 5 இதை ஒத்துக்கிறீங்களா? ஓகேவா? இது ஓகே தானே? இப்போ இங்கே கவனிங்க, அப்போ இந்த பொது விகிதம் வந்து 3 அப்படின்னு வருது. பொது விகிதம் இதில் வந்து பொது விகிதம் வந்து 3. இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்க பொது விகிதம் வந்து 3. இந்த 3 பவர் 5 தான் இது. 1 2 3 4 5 முறை பெருக்கப்பட்டு அதுக்கு பிறகு மீத கடைசியில் 5 வருது. இந்த 5 தான் அந்த மொதல் உறுப்பு. ஓகேங்களா? இப்போ கவனிங்க, இதில் நம்ம இந்த சூத்திரத்தில் போடுவோம். 5 பெருக்கல் அந்த ஆர் பவர் 5 அப்படிங்கிறது 3 பவர் 5. இதுதான் வந்து 1215. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கு, 12வது உறுப்பு கேட்டிருக்கு. ரொம்ப ஈஸியாக இப்போ அப்படியே கொடுக்க போகிறோம். 12வது உறுப்பு அப்படின்னாக்க டி 12 ஈக்குவல் டு 5 வந்து எப்பயுமே இது வந்து எல்லாத்துக்குமே முதல் உறுப்பு 5 தான். பெருக்கல் இப்போ இதிலேருந்து 1 கழிக்கணும்ல, கழிச்சோம்னா 3 பவர் 11. அப்போ அந்த 12வது உறுப்பு வந்து 5 பெருக்கல் 3 பவர் 11. இதுதான் விட. இந்த இடத்துல புரியலன்னா கேட்டுக்கோங்க. 5 வந்து 3 பவர் 11ஆல் பெருக்கி, அதாவது ஏன் 11 அப்படின்னா இங்கே 12 இருக்கிறதுனால இங்கே 1 கழிவாகும். இப்போ பாருங்கள், இதில் வந்து 6 இருக்கா, 6னா இங்கே வந்து 5 வந்துருச்சு வருங்க. டி 6னா 5 வரும், டி 9 அப்படின்னா 8 வரும். அதே மாதிரி டி 12னா இங்கே 11 வரும். அப்போ விடையை பாருங்கள், எல்லாத்துலேயுமே 11 தான் வருது. 5 பெருக்கல் 3 பவர் 11. இந்த ஏ விடை சரி. ரைட்டுங்களா? பார்த்தீங்களா மாணவ கண்மணிகளே, ரொம்ப கஷ்டமான கணக்கு இது. எளிமையாக சொல்லி கொடுத்தாச்சு, ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்தாச்சு. இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க மாணவ கண்மணிகளே. இன்றைக்கு வீடியோவில் 10 கணக்கை எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பெருக்குத்தொடர் வரிசையில் 8 கணக்கு பார்த்தாச்சு. மீத 2 கணக்கு வந்து கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் சேர்த்து போட்டு 2ம் கலந்து, அதாவது கூட்டுத்தொடர் வரிசை பெருக்குத்தொடர் வரிசை 2ம் கலந்து வர்ற கணக்குகளாக அடுத்த வீடியோவில் போடுவோம். இப்போ இதற்கு முந்தைய வீடியோ 31 நாள் 31 அந்த வீடியோவிலையும் இந்த 32 இந்த 2 நாளில் நம்ம என்ன
என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்க ஒரு கூட்டுத்தொடர் வரிசை, அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் 10வது உறுப்பை கண்டுபிடி, 5வது உறுப்பை கண்டுபிடி, 7வது உறுப்பை கண்டுபிடி அப்படிங்கிறதுக்கு அந்த சூத்திரம், அப்புறம் கூட்டுத்தொடர் வரிசையினுடைய கூடுதல் கண்டுபிடிக்க சூத்திரம், அப்புறம் பெருக்குத்தொடர் வரிசை. ஆக மொத்தம் இந்த 4 சூத்திரம் வந்து இந்த 2 வீடியோவில் நம்ம படிச்சிருக்கோம். Tn = a + n - 1 × t. இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் எத்தனாவது உறுப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, ரைட்டுங்களா? இப்போ 10வது உறுப்பு எவ்வளவு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறது. இப்போ 2வது சூத்திரம் வந்து n = l - a/t + 1. இது எதுக்குன்னா கடைசி உறுப்பு கொடுத்துருப்பாங்க கூட்டுத்தொடர் வரிசையில், இதுவும் கூட்டுத்தொடர் வரிசை சம்மந்தமானது. கடைசி உறுப்பு கொடுத்துருப்பாங்க, அது எத்தனாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூத்திரம். அடுத்து வந்து இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் கூடுதல் கண்டுபிடிக்க சூத்திரம். கூடுதல் கண்டுபிடிக்க Sn = n/2 × a + l. இந்த சூத்திரத்தில் நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 2 சூத்திரத்தில் ஏதேனும் ஒன்றை வச்சு ஒரு தெரியாத ஒன்றை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த சூத்திரத்தை நம்ம கண்டுபிடிப்போம். இந்த 4வது சூத்திரம் வந்து பெருக்குத்தொடர் வரிசை, இன்னைக்கு வீடியோவில் பார்த்த பெருக்குத்தொடர் வரிசை சூத்திரம். இந்த 4 சூத்திரமும் ரொம்ப அருமையாக நல்லா மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கோங்க மாணவ கண்மணிகளே. இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் நெருங்கி இருக்குது. நல்லா படிச்சுக்கிட்டே வாங்க. மாணவ கண்மணிகளுக்கு நல்லாசிகளை வழங்கி கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.